அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, என் அன்பு உறவுகளே, உங்களை இந்த புதிய நாளிலே இந்த காணொளியின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறார். சிறப்பாக தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தை தொடங்குகிறோம். ஏறக்குறைய 3 வாரங்கள் அருமையான சிந்தனைகளை, அருமையான இறை செய்தியை நாம் தியானித்தோம். இந்த தவக்காலத்தை சிறப்பாக இன்று தவக்காலத்தினுடைய 26வது நாள். 25 நாட்களாக கடுமையான தவம், ஒருத்தல், ஜெப முயற்சியின் மூலமாக இறைவனோடு நெருக்கமாக, இணக்கமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருளின் காலத்திலே நாம் இறைவனுடைய அருளையும் மீட்பையும் நிறைவாக முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட ஒரு காலம் நம் அனைவருக்குமே ஒரு கொடையாக, வசந்த காலமாக, ஒரு மீட்பின் காலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறை இன்று நாம் தொடங்குகிறோம். இன்று நம் தாயாம் திரு அவை நம்மை எங்கு அழைத்து சொல்லுகிறது? சிறப்பாக லூகாஸ் நற்செய்தியாளர் நம்மை ஊதாரி மைந்தன் வாழ்ந்த அந்த பன்றி மேய்த்து கொண்டிருந்த இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். ஊதாரி மைந்தன் இளைய மகன், அந்த மகன் பன்றி மேய்த்து கொண்டு அங்கே பன்றி உண்பதற்கு உணவு இல்லாமல் அங்கே வாழ்ந்த ஒரு சூழ்நிலைக்கு லூகாஸ் நற்செய்தியாளர் நம்மை அழைத்து சொல்லுகிறார். பாருங்க, தொடக்கத்திலிருந்து நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு வாரமே ஒவ்வொரு அனுபவத்தை இந்த லூகாஸ் நற்செய்தியாளர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிறப்பாக இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறிலே நாம் பாலைவன அனுபவத்தை அடைய வேண்டும். அங்கு இயேசு எப்படி சோதிக்கப்பட்டார், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி லூகாஸ் நற்செய்தியாளர் பாலைவனத்துக்கு அழைத்து சென்றார். 2வது வாரத்திலே நம் ஒவ்வொருவருமே உருமாற வேண்டும், கடவுளுடைய அருளை உணர வேண்டும் என்று சொல்லி தாபோர் மலைக்கு அழைத்து சென்றார். இயேசு அங்கு தாபோர் மலையை உருமாற்றி கடவுளுடைய வல்லமையை காண்பிப்பதை போன்று நாமும் அந்த மலை உச்சிக்கு சென்று உயர்ந்திருக்கிற அந்த கடவுளை அடைய வேண்டும், உருமாற வேண்டும் என்ற ஒரு அனுபவத்தை லூகாஸ் நற்செய்தியாளர் கொடுத்தார். 3வது வாரம், தவக்காலத்தின் 3வது வாரத்திலே அத்திமர ஒரு நிகழ்வுக்கு நம்ம கொண்டு செல்லுகிறார். அத்தி மரத்தை ஒருத்தர் வளர்க்கிறாரு, உரம் போட்டு வளர்க்கிறாரு. 3 ஆண்டுகள் காத்திருக்கிறாரு, ஏதாவது பழம் கிடைக்குமான்னு கிடைக்கல. 3வது ஆண்டு அந்த மரத்தை வெட்டிடுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவர் இல்ல, 3 ஆண்டுகள் காத்திருந்தோம், இன்னும் ஒரு ஆண்டு பார்க்கலாமே, அது காய்த்து கனிகள் கொடுத்தால் அது விட்டு விடுவோம், இல்லை என்றால் வெட்டி விடலாம் என்று சொல்லுகிறார். அப்ப பாவிகள் எவ்வளவு நாட்கள்ல கடவுள் மன்னிப்பார் அப்படின்னா இன்னும் மன்னிப்பார். எந்த வருஷமும் இந்த தவக்காலத்துல மனம் மாறல, அடுத்த தவக்காலத்துல மனம் மாறுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கடவுளுக்கு இருப்பதாக நாம் தவக்காலத்தின் 3வது வாரத்திலே தியானித்தோம். தவக்காலத்தினுடைய 4வது வாரம் ஒரு அருமையான ஒரு வாரம். பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை இன்று சிறப்பாக வைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியிலே நாம் 3 வாசகங்களை தியானிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தினுடைய 4வது வாரம். சிறப்பாக இன்றைய மன்னாவிலே முதல் வாசகமானது யோசுவா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 9லிருந்து 14 முடிய பகுதிகள். இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது கடவுள் அவர்களை தொடக்கத்திலே மன்னாவை பொழிந்து ஆசீர்வதித்தார். அப்ப அந்த மன்னா அப்படிங்கிறபோது கடவுள் கொடுக்கிற ஒரு உணவு. அவர்கள் எதுவுமே கஷ்டப்படாம உழைக்காம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த மன்னாவை நிறுத்திவிட்டு அவர்கள் உழைப்பிலிருந்து வந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு ஆணையை கொடுக்கிறார். அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நான் பார்க்கிறோம். அப்ப கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சிறப்பாக இந்த மன்னாவின் மூலமாக, இந்த உணவின் மூலமாக கடவுள் எப்பொழுதும் மக்களுக்கு உதவுகிறார். அதோடு மக்களும் அவர்கள் உழைப்பிலிருந்து உண்ண வேண்டும், அது அவர்களுக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற ஒரு செய்தியானது இன்றைய முதல் வாசகத்திலே சிறப்பாக யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து இன்றைய திருப்பாடல் கூட அமைந்திருக்கிறது. திருப்பாடல் 34, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். முதல் வாசகத்திலே அந்த மன்னாவை சுவைத்தவர்கள்
தாங்கள் உழைப்பிலிருந்து கிடைத்த உணவை சுவைக்கிறார்கள். இங்கு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடல் 34 விளக்குகிறார். அப்ப ஆண்டவரை அனுபவிக்கணும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கணும். சிறப்பாக இந்த தவ காலத்திலே சுவைத்து பார்ப்பது என்பது, நம்ம உணவு பிரியாணி நமக்கு பிடிச்சா எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் பிடிச்சா எவ்வளோ டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிட்றோம், அது அந்த சுவை நமக்கு நாக்கில் அப்படியே இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மறக்க முடியாது இல்லையா? அதே போல ஆண்டவர் செய்கிற அந்த இரக்க செயல்கள், ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிப்பது, ஆண்டவர் நம்மை வழி நடத்துது, இது எல்லாமே நம்ம சுவைத்து பார்க்கணும். எப்படி சுவைக்கணும்? நம்ம கோயிலுக்கு போகணும், ஜெபிக்கணும், தனிப்பட்ட ஜெபங்கள், ஆராதனை, திருப்பலி, இப்படி எல்லாமே நம்ம செய்கிற பொழுது ஆண்டவருடைய செயலை நாம் சுவைக்கிறோம். அந்த சுவை நமக்கு கிடைச்சிடுச்சுன்னாக்கா மீண்டும் அந்த சுவை எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருப்போம் இல்லையா? ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஒரு ஃப்ளேவர் நமக்கு டேஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த முறை நம்ம போகும்பொழுது அதே டேஸ்ட்ல நம்ம வாங்கி சாப்பிடணும், எப்போ சான்ஸ் கிடைக்கணும் நம்ம காத்திருப்போம் இல்லையா? அதே போல ஆண்டவருடைய இரக்கத்தை அருளையும் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அடுத்த முறை ஐயோ நான் எப்போ கோயிலுக்கு போயிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவேன், எப்போ ஆராதனைக்கு போயிட்டு நான் ஆண்டவருடைய நேரத்துல நான் என்னையே முழுமையா ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு காத்து கொண்டிருப்போம் இல்லையா? அதுதான் ஆண்டவரை சுவைக்கிற பொழுது நமக்கு நடக்கிற ஒரு நல்ல பண்புகள். பிரியமானவர்களே, அடுத்ததாக இன்றைய மன்னாவிலே 2ஆம் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 - 21 முடிய பகுதிகள். இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது தூய பவுல் அழகாக கொரிந்து நகர மக்களுக்கு சொல்லுகிற ஒரு உண்மை செய்தி. நாங்கள் அனைவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்களாக இருக்கிறோம். எனவே கடவுள் எங்களுக்கு ஒப்புரவு செய்தியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் இயேசுவின் பெயரால் நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று அழைக்கிறோம். எனவே நாங்கள் ஒப்புரவு கொடுக்கிற பொழுது அது இறைவன் கொடுக்கிறதாக, இறைவன் எங்களை தகுதிப்படுத்தி அழைத்திருக்கிறார், எங்களை அனுப்பி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, சிறப்பாக தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே கடவுள் நம்மை ஒப்புரவாக்குகிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய பெயரால் நீங்க ஒப்புரவாகுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அப்ப இயேசு எவ்வளவு தாகத்தோடு நம்முடைய பாவங்களை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார், நம்மை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே வெளிப்படுத்துகிறார். எனவே ஒப்புரவு செய்தியை அந்த திருத்தூதர்கள் வழி வருகிற ஒவ்வொரு குருக்களுக்கும் இன்று இருக்கிறது. அதனால எந்த சாமியார்கிட்ட போயிட்டு நான் ஒப்புரவு அது சாதத்துல கொடுக்கறது, பாவ செய்கிறது யார்கிட்ட போய் செய்யறது, வயசானவங்க கிட்டையா, இல்ல ரொம்ப இளைஞர்கிட்டயா, இல்ல பங்கு சாமியார்கிட்டயா, இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எப்படி நான் போய் என்னுடைய பாவத்தை அறிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் அது யாருக்குமே தேவையில்லை. அனைத்து குருக்களுமே ஒரு புது குருவாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த குருவாக இருந்தாலும் சரி, நாம் அந்த இடத்திலே அவர்களை பார்க்கவில்லை, இறைவனை பார்க்கிறோம். அந்த குருக்கள் அனைவருமே இயேசுவின் பெயரால் ஒப்புரவாகுங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த ஒப்புரவை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அங்க குருக்களின் சாயலே இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையை சீர்தூக்கி நம்பிக்கையோடு சென்று ஒப்புரவாகுங்கள் என்ற ஒரு செய்தியானது இன்று சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. இதனுடைய அடிப்படை வைத்துத்தான் இன்றைய மன்னாவினுடைய நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1-3 மற்றும் 11-32 முடிய பகுதிகள். லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மைண்டுக்கு வர்றது என்னது? ஊதாரி மைந்தருடைய நிகழ்வு. பிரியமானவர்களே, லூகாஸ் நற்செய்தியாளர் சிறப்பாக தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே நம் அனைவருமே பன்றிகள் வாழ்கிற இடத்திற்கு கூட்டி செல்றாருங்க. பன்றிகள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு தந்தையினுடைய இளைய மகன் அந்த பன்றிகளோடு வாழுகிற ஒரு சூழ்நிலையை சித்தரிக்கப்படுகிறது. அங்க அந்த பன்றி மேய்ப்பவன் உண்ணக்கூட உணவு இல்லாமல், எந்த உணவு? பன்றிகள் உண்ணுகிற உணவு கூட இல்லாமல் வேதனைப்பட்டு அந்த இடத்திலே மனம் மாறி ஒப்புரவாக வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு வெளியே வருகிற ஒரு நிகழ்வுக்கு லூகாஸ் நற்செய்தியாளர் நம்மை அழைத்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம், சிறப்பாக தவக்காலத்தினுடைய 4வது வாரம். இந்த வாரத்திலே நாம் மனம் மாற வேண்டும், பழையதை நினைத்து பார்க்க வேண்டும், மனம் வருந்த வேண்டும்,
என்று சொல்லித்தான் இன்றைய வாசகங்கள், இன்றைய மன்னா அனைத்தையுமே நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தவ காலத்தினுடைய 4வது வாரத்திலே நிறைய பேர் தியானம் நடக்கும் பொழுது, திருப்பலியில, மற்ற நேரங்களிலே, ஆராதனை வேளையிலே பாவ அறிக்கை ஒப்புரவு செய்திருப்பீர்கள். இன்னும் சிலர் எதுக்குடா நான் போய் பாவ சங்கீதனம் செய்யறது, எப்பயாவது ஒரு நாள் பண்ணுவோமே, ஏன்னா 10 வருஷம் ஆனா என்ன குறைஞ்சிருவா போகுது, கடைசியில போய் பண்ணிக்கலாம். இல்ல, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ அறிக்கை செய்து தேவ நற்கருணையை உட்கொள்வது திரு அவையினுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே நல்ல பாவ அறிக்கை மாசம் செஞ்சா கூட நல்லதுதான், வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சாலும் நல்லதுதான். நம்ம அதனால தேய்ந்து போவது கிடையாது, குறைந்து போவது கிடையாது. கடவுளுடைய அருள் நமக்கு மிகுதியாகத்தான் கிடைக்குமே ஒழிய நாம் ஒரு அளவும் குறைந்து விட மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அன்பானவர்களே, இதுல இந்த நற்செய்தியிலே சிறப்பாக இளைய மகன், மூத்த மகன், தந்தை, இந்த 3 பேருக்கும் உள்ள உறவுகளை சித்தரித்து லூகாஸ் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். தந்தை தன்னுடைய மகன், பிள்ளைகள் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை அப்பொழுதே மன்னித்து விட்டு மீண்டும் எப்பொழுது என் மகன் என்னை நாடி வருவான் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிற ஒரு செய்தி தான் தந்தைக்கு உள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப தந்தை பிள்ளைகளை ஒரு நாளும் வெறுக்க மாட்டார், ஒதுக்க மாட்டார். தேவையானதை இறுதி வரை, நம்ம எவ்வளவுதான் தந்தைக்கு துரோகம் செய்தாலும் தந்தை மகனை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், நல்ல காரியங்கள் செய்வார் என்பதை இந்த நற்செய்தியிலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். இங்கே இளைய மகன் தன் வாழ்நாளிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். என்னடா எப்ப பார்த்தாலும் நிலத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துக்கிட்டு அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட என் பணத்தை நான் பிரிச்சுட்டு போயிட்டு சந்தோஷமா என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும். அப்படியே என் லைஃப் குடிக்கிறது, சாப்பிட்றது, மற்ற தவறுகள் செய்வது, பாவங்கள் செய்யறது, இப்படி இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய தந்தையிடத்துல சண்டை போட்டு அந்த நிலத்தை பிரித்து கொண்டு தனியே போகிறான். பாருங்க, அப்ப பணங்கள், வசதி எல்லாமே கையில இருக்குது, நிறைய நண்பர்கள் வர்றாங்க, கூடுறாங்க, அவனுக்கு இல்லாத போல அதெல்லாம் சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்டு அவனை எல்லா பணத்தையும் காலி பண்ண வைக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணம் இல்லாதது நண்பர்கள் உணர்றாங்க. இவங்ககிட்ட பணமே இல்லையா, வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டான், இவன் கூட இருந்தா நமக்கு வேஸ்ட், இனி நம்ம அவன் கூட இருக்கக்கூடாது, அப்படியே கழண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா விலகி போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்த பிறகு என்னடா சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்றி மேய்க்க போறாரு. அங்க போயிட்டு பன்றி மேய்க்கிறாரு. அப்ப கொஞ்ச நாள்ல சாப்பாடு கிடைக்குது. அதுக்கப்புறம் நல்லா வறுமை அந்த நாட்டுல வருது. அந்த பன்றிகளுக்கும் உணவு இல்லை, இவனுக்கு அந்த பன்றியை சாப்பிட்ட உணவு கூட கிடைக்காம உட்கார்ந்து வருந்துறான். ஐயோ, எங்க குடும்பத்துல என் அப்பா இப்படி என்ன வச்சிருந்தாரே, அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டனே, அங்க அவருக்கு அத்தனை ஆயிரம் வேலையாட்கள் இருக்கிறார்களே, நான் போனா அட்லீஸ்ட் அங்க வேலைக்காரனா இருந்தாலும் 3 வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கும், நான் போறேன். எப்படி போறேன், மகனா இல்ல வேலைக்காரனா போய் சேர்ந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுந்து போகிறான். மனமாற்றம் அங்கு நடக்கிறது. வருந்துகிறான். தந்தையிடம் நான் செல்வேன் என்று சொல்லி எழுந்து செல்லுகிறான். அந்த ஒரு அனுபவம் இந்த தவ காலத்தில் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். இளைய மகன் பாவத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயாச்சு. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நான் மனம் மாறி நான் போவேன் என் தந்தைகிட்ட அப்படின்னு சொல்றது போல நம்ம இந்த தவ காலத்துல 4 வாரங்கள் கடந்து விட்டோம். இருந்தாலும் நான் இன்னும் பாவத்துல தானே இருக்கிறேன், நான் மனம் வருந்தி நான் போவேன். இந்த தவ காலத்தை இந்த வாரத்துல போயிட்டு நான் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்வேன், பாவத்திலிருந்து மீண்டு வருவேன், கடவுளுடைய பிள்ளையா மகிழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியுமா? அந்த இளைய மகன் எடுத்த முடிவை போன்று என்று நாம் சிந்திக்க வேண்டும். மூத்த மகனுடைய குணங்களை பார்க்கிற பொழுது தந்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தந்தையோடு இருந்தான், தந்தையினுடைய சொத்து சுகங்களை எல்லாம் பாதுகாத்து அவர் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக இருந்தான். ஆனால் அவனிடத்தில் காணப்பட்டது முணுமுணுப்பு. ஐயோ, நான் இவ்வளவு நாளா என் அப்பா கூட இருந்தேன், சொத்துக்களை எல்லாம் அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தேன், எனக்கு நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணிமணி இல்லை, ஆனா இன்னைக்கு எல்லாத்தையுமே வெறுத்துட்டு சண்டை போட்டு வெளியே போயிட்டு பாவத்துல வாழ்ந்துட்டு வர ஒருத்தனை உள்ள வர வச்சு நல்ல விருந்து கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, முணுமுணுக்கிறார். அப்ப இவ்வளவு நாள் தந்தையோடு கூட இருந்து தந்தையுடைய அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்ந்த அந்த மனுஷன் இந்த முணுமுணுப்பினால தந்தையினுடைய அன்பை இழக்கிறான். பிரியமானவர்களே, இப்படி கூட நம்ம
நிறைய நேரங்களில் நல்ல தவம் செய்வோம், ஜபம் செய்வோம், கோயிலுக்கு போவோம், வீட்டில் ஜபமாலை சொல்லுவோம், நல்லா பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம குடும்பத்தில் இன்னொருத்தவங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க, பாவம் செய்வாங்க, வேறு வேறு தொடர்புகள் இருக்கும், கோயில் வீட்டிலையும் ஜபம் செய்கிறதில்ல. இப்படிப்பட்டவங்க திடீர்னு ஒரு நாள் கோயிலுக்கு வராங்க, மனம் மாறி வராங்க அப்படின்னு சொன்னால், இத்தனை வருஷமா ஆன்மீகத்திலையும் நல்ல பண்புகளும் இருக்கிறவங்க அவங்க பார்த்த உடனே ஒரு முணுமுணுக்கு வரும். எவ்வளோ நாள் நான் இருந்தேன், இன்னைக்கு வந்தா இவனை வச்சுக்கிட்டு இவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களே, இவனை பங்குல பாராட்டுறாங்களே, இவனை வாசகம் படிக்க வைக்கிறாங்களே, இவன் எப்படிப்பட்ட பாவி தெரியுமா, நான் எப்படி நேர்மையா இருந்தேன், எப்படி ரெகுலரா கோயிலுக்கு வந்தேன். இந்த மாதிரி ஆன்மீகத்திலும் சரி, நன்றாட வாழ்க்கையிலுமே சரி, நம்ம அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இதுதான் மூத்த மகனுக்குள்ள ஒரு குணமாக இருக்கிறது. அந்த மாதிரி முணுமுணுத்தல், மற்றவர்களை தந்தை அன்பு செய்து அரவணைக்கிற பொழுது நாம் எதிர்ப்பு தெரிய வைக்க கூடாது என்ற ஒரு செய்தியானது இந்த மகனுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தந்தை எப்பொழுதும் நம்மை அன்பு செய்வராக இருக்கிறார். இளைய மகன் ஆபத்தை மீண்டு மனம் வருந்தி தந்தையிடம் செல்லுகிறான், ஒப்புரவாக முயற்கிறான். எனவே இந்த நாளிலே சிறப்பாக தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே ஒப்புரவு செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் மாற வேண்டும். ஆண்டவரிடத்தில் சென்று பாவத்தை அறிக்கையிட்டு பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வாழ சிறப்பாக வருகிற நம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இந்த ஒப்புரவு செய்தியானது சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே, இந்த தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே நான் ஒப்புரவாக பாவ அறிக்கை செய்து கொள்ள இந்த வாரத்திலே தயாராக இருக்கிறேனா? சென்று நல்ல பாவ அறிக்கை செய்து இறைவனுடைய அன்பையும் தந்தையுடைய பாசத்தையும் பெற்று வாழுங்கள். சிறப்பாக இந்த நாளிலே நாம் அனைவருமே இறைவனுடைய பிரசன்னத்தை உணர கண்களை மூடுவோம். என்னோடு சேர்ந்து செபியுங்கள். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ புதிய வாரத்தை காண செய்திருக்கிற இந்த வாரத்திற்காக நன்றி கூறுகிறோம். தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தை தொடங்குகிறோம். தவக்காலத்தினுடைய 26வது நாள். இந்த 26வது நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கண்ணின் கரு விழியை போல பாதுகாத்து பராமரிக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். தூய ஆவியால் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துகிறீரே. தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தது ஒரு தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்து அதிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ இந்த புதிய வாரத்தை உன் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாரம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று கண் கலங்கி இருக்கிற, வேதனையில் இருக்கிற, குழப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுப்பீராக. இவர்களோடு தங்கும், இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும், மனதிலே நிம்மதி கொடும். குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், உடல் வியாதிகள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டாலும் நீர் அவர்களை அன்பு செய்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஆற்றலை கொடுப்பீராக. இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பக்தியோடு பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆசீர்வதியும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், வேலை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், திருமணத்தில் பெரிய தடையாக இருக்கிறது, வரன் கிடைக்கவே இல்லை என்று இயங்குகிற தாய்மார்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் வேலைக்காக பல நாட்களாக தேடி செல்லுகிறேன், ஒவ்வொரு இன்டர்வியூல நான் ஃபெயில் ஆகிட்டு தான் வரேன், எனக்கு வேலை கிடைக்கல என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் ஆசீர்வதியும். பல்வேறு பணிகளிலே வேலை செய்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இன்னும் வெளிநாடுகளிலே உழைத்து கொண்டிருக்கிற அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அனைவரும் உழைக்கக்கூடிய நல்ல மனப்பான்மையும் உற்சாகத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்துவீராக. உம் பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதித்து உமது நலன்களால் நிரப்பும் ஆண்டவரே. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதோ இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக, இறை அருளை நிறைவாக பெறும் வாரமாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை
பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.